இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர்னுடைய ரெமிடியேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர்னு கேட்கலாம் கொஷின். சாஃப்ட்னிங் ஆர் கண்டிஷனிங் மெத்தட்ஸ். எப்படி ஒரு பாய்லர் ஃபீட் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்னல் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட்டர் யூஸ்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வந்து வாட்டரை பயன்படுத்துகிறோம்னா பாய்லரில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த தண்ணியில் என்ன இருக்கக்கூடாதுன்னா ஆட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணுற சப்ஸ்டன்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஆட்னஸ்னு வரும். நெக்ஸ்ட் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கக்கூடாது. அந்த தண்ணியில் எந்த ஒரு மிக்சிங் பார்ட்டிகல்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்புறம் எந்த ஒரு கேஸும் வந்து டிசால்வ் ஆகிருக்கூடாது, மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது. இது எல்லாமே இல்லாமல் இருக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம பயன்படுத்துகிற தண்ணியில். இப்போது ஆட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணுற உப்பு இருக்குங்க இல்லையா, ஒரு தண்ணியிலேருந்து நம்ம பிரித்து எடுக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சாஃப்டனிங் சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் கண்டிஷனிங் சொல்லுவோம், கண்டிஷனிங் ஆஃப் வாட்டர். இப்போது ஒரு வாட்டரை சாஃப்டனிங் பண்ணணுமா அதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்னல் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கொஷின் இன்டர்னல் கண்டிஷனிங்கும் கேட்கலாம், இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் கேட்கலாம், இல்லை பாய்லர் காம்பவுண்ட்ஸ்னு கேட்கலாம். பாய்லர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு என்னதுன்னா, இப்போ பாய்லரில் தண்ணி இருக்குங்க இல்லையா, ஆட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கெமிக்கல்ஸ் எடுத்து போட்டுருவோம். அதுக்கு பேர் தான் பாய்லர் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அது என்ன பண்ணோம்னா, அந்த பாய்லரில் இருக்கிற அந்த ஸ்கேல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்க இல்லையா, வெள்ளையாக ஒரு அந்த பாய்லரை சுற்றி ஸ்கேல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். யார்? இந்த பாய்லர் காம்பவுண்ட்ஸ். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் தான் நம்ம பாய்லர் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். சரி, இதில் நம்மளுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்பேட் கண்டிஷனிங். இந்த பாஸ்பேட் கண்டிஷனிங் எதில் பயன்படுத்தணும்னா ஹை ப்ரெஷர் உள்ள பாய்லரில் தான் பயன்படுத்துவோம். ஸ்கேல் ஃபார்மேஷன் கேன் பி அவாய்டட் பை ஆடிங் சோடியம் பாஸ்பேட். பாஸ்பேட் கண்டிஷனிங்கில் இந்த ஹை ப்ரெஷர் பாய்லரில் இருக்கிற தண்ணியில் நம்ம சோடியம் பாஸ்பேட் எடுத்து போட்டுருவோம். இது என்ன பண்ணோம்னா கால்சியம் 2+ மெக்னீஷியம் 2+ அயான்ஸ் கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணியில் என்ன இருக்கும், கால்சியம் 2+ மெக்னீஷியம் 2+ இருக்கும். இந்த சோடியம் பாஸ்பேட்டை இது கூட ரியாக்ட் ஆகி ஒரு சாஃப்ட் ஸ்லட்ஜாக ஃபார்ம் ஆகிடும் பாய்லருக்கு அடியில். ஓகேங்களா, அது என்ன ஸ்லட்ஜு, கால்சியம் அண்டு மெக்னீஷியம் பாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த சோடியம் பாஸ்பேட்டை கால்சியம் 2+ மெக்னீஷியம் 2+ கூட ஃபார்ம் ஆகி என்ன ஆகுது, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பாஸ்பேட்டாக பாய்லருக்கு அடியில் போய் தங்கிடும். அதை நம்ம என்ன ஈஸியாக என்ன பண்ணலான்னா எடுத்துக்கலாம். சரி, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. கால்சியம் சல்ஃபேட், சிஏனா கால்சியம், SO4னா சல்ஃபேட். கால்சியம் சல்ஃபேட் ரியாக்ட் வித் ட்ரைசோடியம் பாஸ்பேட், Na3 இருக்குங்களா, ட்ரைசோடியம் PO4னா பாஸ்பேட். இந்த கால்சியமும் இந்த பாஸ்பேட்டும் ஒன்று சேர்ந்து கால்சியம் பாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகிடும். இந்த சோடியமும் இந்த சல்ஃபேட்டும் ஒன்று சேர்ந்து சோடியம் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பாஸ்பேட்டை பயன்படுத்தலாம். ஒன்று ட்ரைசோடியம் பாஸ்பேட் பயன்படுத்தலாம் இந்த கண்டிஷனிங், இல்லை டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் பயன்படுத்தலாம், இல்லை சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டை பயன்படுத்தலாம். எப்போ பயன்படுத்தணும்னா ஒரு நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வந்து அசிடிக், ரொம்ப அசிடிக்காக இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்தலாம். Na3PO4 அதான் ட்ரைசோடியம் பாஸ்பேட். இல்லை நான் பாய்லரில் ஊற்றுற தண்ணி வந்து ரொம்ப வீக்லி அசிடிக்காக இருக்குன்னா இந்த டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட்டை பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் யூஸ் பண்ணுற தண்ணி ரொம்ப காரமானது அல்கலைன் வாட்டராக இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்திக்கலாம், சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். இங்கே பாருங்கள் Na, இங்கே 2 ஹைட்ரஜனுக்கு அதான் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். ஸோ வாட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் கொலாய்டல் கண்டிஷனிங். இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பாய்லரில் ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா, பாய்லரை சுற்றி வெள்ளையாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது ஃபார்ம் ஆகாமல் இருக்க தடுக்கிறதுக்கு கொலாய்டல் கண்டிஷனிங் ஏஜென்ட்ஸை நம்ம அந்த தண்ணியில் ஊற்றிட்டுரும். அதாவது கெரோசின் ஊற்றி விடலாம், இல்லை அகர் அகர் ஜெலாட்டின் இந்த மாதிரி ஜெல்லாம் நம்ம அந்த பாய்லரில் ஊற்றி விட்டோம்னா என்ன ஆகும்னா அது வந்து ஒரு லோ ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, அதாவது லூஸ் ப்ரிசிப்டேட்டுன்னு சொல்லுவோம். அதுமாரி ஃபார்ம் ஆகிட்டு அடியில் போய் தங்கிடும், பாய்லருக்கு அடியில் போய். அதை நம்ம ப்ளோ டவுன் ஆப்ரேஷன் மூலிமா எடுத்துக்கலாம். பாய்லருக்கு அடியில் நம்ம என்ன பண்ணலான்னா அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே பயன்படுத்துவோம்னா லோ ப்ரெஷர் பாய்லரில் தான் இதை பயன்படுத்துவோம். இப்போ நான் சொன்னது தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, என்னது, இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று எடுத்து பாய்லரில் ஊற்றினோம்னா அது என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கேல் இருக்குங்க இல்லையா,
ஸ்கேல் ஃபார்ம் ஆகிற அந்த பார்ட்டிகல்ஸ் அது கூட போய் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு லூஸ் ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகும், அதான் ஸ்லெட்ஜ். அது அப்படியே கீழே போய் தங்கிடும். நம்ம ஈஸியாக ப்ளோடவுன் ஆப்ரேஷன் மூலிமா பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சோடியம் அலுமினேட் கண்டிஷனிங். இங்கே பாருங்கள், சோடியம் NaAlO2 இதுதான் சோடியம் அலுமினேட்டுன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா தண்ணி கூட மிக்ஸ் ஆகி அலுமினியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் கூட சோடியம் ஹைட்ராக்சைடும் வந்துடும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணோம்னா மெக்னீஷியமை ப்ரிசிபேட் பண்ணும். என்னவா? மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக மாற்றிடும். அப்போ நம்மளுக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணோம்னா அந்த தண்ணியில் இருக்குது இல்லையா, மண் இல்லை குட்டி குட்டி சாலிட்ஸு, இது கூட போய் சேர்ந்து அப்படியே ஓரமாக போய் தங்கிடும். அதை நம்ம ஈஸியாக ப்ளோடவுன் ஆப்ரேஷன் மூலிமா பிரித்து எடுத்துக்கலாம். இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ அந்த சோடியம் அலுமினேட்டு தண்ணி கூட சேர்ந்து அதான் கோஸ் ஹைட்ராலிசிஸ் இன் பாய்லர் வாட்டர் டு கிவ் நல்லா ஒயிட் ப்ரிசிபிடேட், ஜெலாட் நல்ல ஜெல்லு போல் இருக்கும் ஒயிட் ப்ரிசிபிடேட், அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகிடும். கூட சோடியம் ஹைட்ராக்சைடும் ஃபார்ம் ஆகிடும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணோம்னா தண்ணியில் என்ன இருக்கும், மெக்னீஷியம் இருக்கும் இல்லையா, அந்த மெக்னீஷியத்தை மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக மாற்றி விட்டுரும். அப்போ இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் என்ன பண்ணுன்னா தண்ணியில் இருக்கிற அந்த குழல் சிலிக்கா மண் இருக்குல்லையே, அந்த மண் இல்லை குட்டி குட்டி சாலிட்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா ஈஸியாக செட்டில் பண்ணி ஓரமாக தங்க வச்சிரும். அதை நம்ம ஈஸியாக ப்ளோடவுன் ஆப்ரேஷன் மூலிமா கீழே பாய்லருக்கு அடியில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 4th ஒன் கால்கன் கண்டிஷனிங். கால்கன் என்னதுன்னா அது ஒரு காம்பவுண்ட் பேர், சோடியம் எக்ஸா மெட்டாபாஸ்பேட் Na2 Na4 PO3 6. இந்த 6 தான் எக்ஸா சோடியம். இது ஜென்ரலாக சொல்கிறது சோடியம் எக்ஸா, இந்த ஃபார்மேட்டில் Na4 மெட்டாபாஸ்பேட். ஓகேங்களா. இது நம்ம என்ன பண்ணோம்னா பாய்லரில் போட்ட உடனே என்ன இருக்கும், தண்ணியில் கால்சியம் அயன் இருக்கும் இல்லையா, அந்த கால்சியம் அயன் கூட ஃபார்ம் ஆகி சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இது என்ன பண்ணும்னா தண்ணியில் எதெல்லாம் ஹார்ட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற உப்புலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபார்ம் ஆகாமல் தடுத்து நிறுத்திடும். அதான் இதோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ கால்சியம் சல்ஃபேட், இப்போ தண்ணியில் கால்சியம் சல்ஃபேட் உப்பு இருக்குது, அது வந்து இந்த கால்கன் சோடியம் எக்ஸா மெட்டாபாஸ்பேட் கூட ஒன்று சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த கால்சியம் இருக்குங்க இல்லையா, இந்த கால்சியம் வந்து இந்த இடத்துல போய் ரீப்ளேஸ் ஆகிடும். இந்த Na4க்கு பதிலாக இந்த கால்சியம் இங்கே வந்துச்சா பாருங்கள். இந்த சோடியமும் இந்த சல்ஃபேட்டும் ஒன்று சேர்ந்து சோடியம் சல்ஃபேட்டாக வெளியில் வந்துடும். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணோம்னா இந்த ஹார்ட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணுற சால்ட்டை உருவாக்காமல் பார்த்துக்கும், அந்த ஸ்கேல்லாம் உருவாக்காமல் பார்த்துக்கும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஈஸியாக தண்ணியில் மிக்ஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு ஸ்லட்ஜை வந்து டிஸ்போசல் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஸோ கால்கன் கண்டிஷனிங் இஸ் பெட்டர் தென் பாஸ்பேட் கண்டிஷனிங். மற்றதை விட இது பெட்டர். ஏன்னா இது என்ன பண்ணுது, அந்த ஸ்கேல் ஃபார்ம் ஆகாமல் ஈஸியாக தடுத்துடுது, அந்த உப்பை ஃபார்ம் ஆகாமல் விட தடுத்துடுது. அதான் இதோட பெஸ்ட்டு வெர்ஷனு கால்கன் கண்டிஷனிங். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் சாஃப்டனிங் கண்டிஷனிங்னா என்னன்னு அதோடைய ஸ்டேட்மெண்ட், அதில் இருக்கிற 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் கேட்டால் இதை எழுதணும். ஃபஸ்ட்டு பாய்லர் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, பாஸ்பேட் கண்டிஷனிங்னா என்ன, அதில் இருக்கிற ஈக்குவேஷன், அதில் இருக்கிற 3 டைப்ஸ் ஆஃப் பாஸ்பேட் என்ன யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொலாய்டல் கண்டிஷனிங், அதோடைய கண்டினியூவேஷன். நெக்ஸ்ட் சோடியம் அலுமினேட் கண்டிஷனிங், அதோட எக்ஸ்பிளனேஷன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கால்கன் கண்டிஷனிங், அதோட எக்ஸ்பிளனேஷன் ஈக்குவேஷன்.